டியூக் 390யோட பர்ஃபார்மன்ஸ்க்கு நிகரான ஒரு பைக் நேக்கட் ஸ்போர்ட்டில் அதுக்கு ஈக்குவலான ஒரு காம்படிஷன் கொடுக்கக்கூடிய ஒரு பைக் இந்த 2025 அப்டேட்டாக இருக்குது. அதுதான் நம்மள்ட்ட இருக்கிற அப்பாச்சி RTR 310. இதில் மேஜரான நிறைய ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் முக்கியமாக இதில் 2-3 ஃபீச்சர்ஸ் ஆல்ரெடி ஆட் ஆகிருக்கு. இப்போ புதுசாகவும் ஆட் பண்ணியிருக்காங்க ஒரு சில விஷயங்கள். அது என்னென்னு பார்க்கலாம். அண்ட் முக்கியமாக இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த பர்டிகுலர் RTR 310ஓட டாப் அண்ட் வேரியண்ட்டில் நமக்கு கீலெஸ் பட்டன் ஸ்டார்ட் மாதிரி கிடைக்குது, காரில் கிடைக்கிற மாதிரி. அவ்வளோ என்ன இதில் அப் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். வெல்கம் பேக் டு பிர்லாஸ் பார்வை. இந்த பர்டிகுலர் RTR 310ஓட ஒரு ஃபுல் ரிவ்யூ பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வண்டியோட ப்ரைஸிங் நம்ம பார்க்கலாம். ப்ரைஸிங்கை பொறுத்தளவு நமக்கு கிட்டத்தட்ட எக்ஸ்ஷோரூம் 2,21,000 rupees ஸ்டார்ட் ஆகுது. அதாவது RTR 310 வித்வுட் குவிக் ஷிஃப்டர்னு சொல்லக்கூடிய அந்த வேரியண்ட். அண்ட் வித் குவிக் ஷிஃப்டரோட அந்த ஸ்டார்டிங் வேரியண்ட்டோட ப்ரைஸிங் என்ன அப்படின்னு பார்க்கணும். நமக்கு 2,35,000 எக்ஸ்ஷோரூம் காசு கொடுத்துருக்காங்க. சரி, இப்போ பர்டிகுலராக நம்மள்ட்ட இருக்கிறது டாப் ஆஃப் த லைனான BTO 2 எடிஷன் சொல்லக்கூடிய ஒரு வேரியண்ட் தான். இதில் இருக்கிறது வந்து RTDSன்னு சொல்லக்கூடிய டிவிஎஸோட அத்தனை ஸ்டெபிலிட்டி கண்ட்ரோல்ஸாக இருக்கட்டும், எல்லா ஃபீச்சர்ஸும் லோட் பண்ணியிருக்கிற ஒரு பைக். இந்த பர்டிகுலர் பைக்கோட எக்ஸ்ஷோரூம் காஸ்ட் அப்படின்னு பார்க்கணும் நமக்கு 2,60,000 கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த பர்டிகுலர் பைக்கோட ஆன்ரோட் காஸ்ட் அப்படின்னு பார்க்கணும் நமக்கு 3,34,000 கிட்ட ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இப்போது சமீபத்தில் ரிலீஸ் பண்ண ஆனிவர்சரி எடிஷனுமே இதே ப்ரைஸிங்கில் தான் வருது. அதுவுமே ஃபுல்லி லோடடான ஒரு பைக்காக தான் கொடுத்துருக்காங்க. அந்த கலர் ஆப்ஷனும் பார்க்கறதுக்கு செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அண்ட் ஃபர்தராக நம்ம இந்த பைக்கோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது, இதில் கொடுத்துருக்க ஃபீச்சர்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்து டிஸ்கஸ் பண்ணலாம். இன்ஜின்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். இன்ஜின் தான் இந்த 2025 அப்டேட்டில் ஒரு மேஜரான ரீவேம்போ ரிஃபைன்மெண்ட்ஸ் நடந்திருக்குன்னு சொல்லலாம். இன்ஜினை பொறுத்தவரை நமக்கு 312cc லிக்விட் கூல் 4-stroke இன்ஜின் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் DOHC செட்டப்பில் இருக்கக்கூடிய ஒரு ரிவர்ஸ் இன்க்ளைன்ட் இன்ஜின். அண்ட் இந்த இன்ஜின் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய பவர் அப்படின்னு பார்க்கணும் நமக்கு 35.7 PS at 9,700 RPM ப்ரொடியூஸ் பண்ணுது. பீக் பவர் நமக்கு ஸ்போர்ட், ட்ராக் அண்ட் சூப்பர் மோட்டோ மோடில் கிடைக்கும். அண்ட் இதோட பர்டிகுலர் அர்பன் அண்ட் ரெயின் மோடில் பார்க்குறப்போ நமக்கு 27.1 PS at 7,500 RPMல நமக்கு ப்ரொடியூஸ் பண்ணுது. இதோட டார்க் ஃபிகர்ஸ் அப்படின்னு பார்க்கணும் நமக்கு 28.7 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் பீக் டார்க் நமக்கு ஸ்போர்ட் அண்ட் ட்ராக் மோடில் 6,650 RPMல நமக்கு கிடைக்கிது. அண்ட் இதே அப்படியே நமக்கு அர்பன் அண்ட் ரெயின் மோடில் பார்க்குறப்போ 27.1 நியூட்டன் மீட்டர் ஆஃப் பீக் டார்க் அட் சேம் 6,600 RPM ரேஞ்சில் தான் நமக்கு ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ நல்லா கொஞ்சம் சூப்பரான ஒரு இன்ஜின் ரிஃபைன்மெண்ட்ஸ் இந்த பர்டிகுலர் இதில் கொடுத்துருக்காங்க. முக்கியமாக அந்த சீட்டில் வர வைப்ரேஷன் எந்த அளவுக்கு கம்மியாக இருக்குது அப்படின்றது உங்களுக்கு நான் ரைட் ரிவ்யூவில் சொல்கிறேன். அண்ட் இதுலேயுமே நமக்கு RTR 310 பார்த்த மாதிரி நமக்கு சேம் ஒரு டிரான்ஸ்பர் கிளச் கொடுத்துருக்காங்க. இந்த பர்டிகுலர் ரெட் கலர் ஆப்ஷனோட பார்க்குறப்போ செம்ம சூப்பராக இருக்குது. ஃப்ரண்ட் டிசைன் பார்க்கலாம். ஃப்ரண்ட் டிசைன் பொறுத்தவரை நமக்கு செம்ம அக்ரெசிவான ஒரு ஸ்ட்ரீட் ஃபைட்டர் லுக் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. இங்கே மேலே சின்னதாக RTR 310 சொல்லக்கூடிய ஒரு பேட்சிங் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த LED இண்டிகேட்டர்ஸ் பார்க்குறீங்க, நல்லா சீக்வென்ஷியலாக காரில் பார்க்குற மாதிரி சீக்வென்ஷியலாக ஒரு மாதிரி போயிட்டு வர மாதிரியே ஒரு லுக்கில் ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்காங்க. பர்டிகுலர் இந்த RTDSC கிட்டில் அது பார்க்குறதுங்க செம்ம அட்ராக்டிவான லுக் கொடுத்துருக்காங்க. பில் குவாலிட்டியும் சூப்பர் ஸ்டடியாக இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் அப்படியே பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இங்கே LED ஹெட்லாம்ப்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. இந்த RTDSC கிட்டில் நமக்கு இந்த LED ஹெட்லாம்ப்ஸ் வந்து டைமிங்க்கு ஏற்ற மாதிரி ஆன் ஆகும். ஸோ ஈவினிங் ஒரு 6 o'clock மேலே நம்ம வந்து நைட்டில் போகிறோம் அப்படின்னா கூட தானாகவே இந்த ஹெட்லாம்ப்ஸ் ஆன் ஆகிக்கும். அண்ட் அஃப்கோர்ஸ் ஹை பீம் லோ பீம்க்கு உண்டான அந்த ப்ரொவிஷனும் கொடுத்துருக்காங்க. அதுவுமே யூஸ் பண்ணுறப்போ சூப்பராக இருக்குது. எல்இடியோட த்ரோவுமே வந்து நல்ல சஃபிஷியண்ட்டாக சூப்பர் த்ரோவாக இருக்குன்னு சொல்லலாம். அண்ட் இங்கே நமக்கு சின்ன DRL ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. இங்கே சின்ன DRL கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே நமக்கு USD ஃபோக்ஸ் கொடுத்துருக்காங்க. பர்டிகுலராக இந்த பைக்கோட பார்க்குறப்போ இந்த USD ஃபோக்ஸ் சூப்பராக காம்ப்ளிமெண்ட் பண்ணுது. அதுவும் முக்கியமாக இந்த கோல்டன் கலரில் பார்க்குறதுக்கு செம்ம அட்ராக்டிவான லுக்கே கொடுக்குது. இந்த USD ஃபோக்ஸ் இந்த பர்டிகுலர் RTDSC கிட்டில் நமக்கு அட்ஜஸ்டபிளாக கொடுத்துருக்காங்க. கம்ப்ரஷனும் ரீபவுண்டும் நமக்கு தேவைக்கேற்ப அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பிரேக்ஸை பார்க்கலாம். பிரேக்ஸை பொறுத்தவரை நமக்கு 300 mmல ஒரு பெரிய டிஸ்க் தான் கொடுத்துருக்காங்க. பைப்ரேஸ் ஹோஸ்ட் 2 piston calipers தான் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் பிரேக்ஸ் நல்லா ஸ்ட்ராங்கான ஒரு பிரேக்கிங்கே கொடுக்குதுன்னு சொல்லலாம். அண்ட் இதில் நமக்கு மிச்சலினோட ரோட் 5 டயர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அஃப்கோர்ஸ் இது வந்து எல்லா வேரியன்ட்ஸ்லையும் ஸ்டாண்டர்டாக வரக்கூடிய ஒரு டயர்ஸ் தான். இந்த டயர் செக்ஷன் பார்க்குறப்போ நமக்கு 110/70 R17 டயர்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த அலாயோட பார்க்குறப்போ இந்த பைக்குக்கும் ஓவரால் லுக்குக்கும் ஏற்ற மாதிரி செம்மையாக காம்ப்ளிமெண்ட் பண்ணி சொல்லலாம். வண்டியோட எர்கனாமிக்ஸ் பார்க்கலாம். எர்கனாமிக்ஸ் பொறுத்தவரை நமக்கு
ஒரு 165 kilograms ஆஃப் கர்ப் வெயிட் கொடுத்துருக்காங்க. ஓரளவுக்கு லைட் வெயிட்டாக இருக்கிற மாதிரி தெரியும் பேப்பர்ஸில் பார்க்குறப்போ. பட் நீங்கள் நிஜத்தில் இந்த வண்டியை ஓட்டுறீங்கன்னா வண்டி கொஞ்சம் வெயிட்டாக தான் இருக்குது எனக்கு ஃபீல் ஆகிறப்போ. அண்ட் வண்டியோட ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி அப்படின்னு பார்த்தா நமக்கு 11.5 liters ஆஃப் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. மைலேஜ் 27 to 30 தான் வரும். இன்கேஸ் அடிச்சு ஓட்டிங்கன்னா கொஞ்சம் கம்மியாகிறதுக்கு அதுக்கு மேலே கம்மியாகிறது கூட அதிகமான வாய்ப்பு இருக்குது. அண்ட் இந்த பர்டிகுலர் வண்டியோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்க்கணும் நமக்கு 180 mm கிரவுண்ட் கிளியரன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து கவலைப்பட தேவையில்லை. இன்கேஸ் ஸ்பீட் பிரேக்கர்ஸ்லாம் நம்ம டேக்கிள் பண்ணுறோம் அப்படின்னா வண்டி உட்காந்து ஓட்டுறதுக்கு ஒரு ஸ்ட்ரீட் ஃபைட்டர், அதுவும் ஒரு ஸ்போர்ட்ஸ் பைக்காக இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரீட் ஃபைட்டர் பார்க்குறப்போ நமக்கு வந்து பெருசாக அக்ரெசிவாக உட்கார்ற மாதிரி அந்த பொசிஷனே இல்லை. அண்ட் நல்ல கம்ஃபர்டபுளான ஒரு சீட்டிங்கே கொடுத்துருக்காங்க. ஓரளவுக்கு ரஃப்பாக இருக்குது, பட் இருந்தாலுமே கம்ஃபர்டபுளான ஒரு பேடிங் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த பர்டிகுலர் பேக் சீட்டோட இந்த ஸ்டார்டிங் இடம் வந்து நமக்கு கொஞ்சம் பேக் ரெஸ்ட் மாதிரி ஒரு கம்ஃபர்ட் கொடுக்கறதுனால ஓரளவுக்கு கம்ஃபர்டபுளாக நம்ம வந்து ஓரளவுக்கு லாங் டூரிங் போயிட்டு வரலாம். பில்லியன் வந்து உட்காரது கொஞ்சம் கஷ்டம் தான், ஏன்னா ஓரளவுக்கு மேலே உட்காந்துருப்பாங்க. மற்றபடி பார்க்குறப்போ வண்டி வந்து சூப்பராகவே இருக்குது. எர்கனாமிக்ஸ் வைஸ் பார்க்குறப்போ வண்டியோட ஓவரால் லெங்த் அண்ட் டைமென்ஷன்ஸ் நாங்கள் கீழே மென்ஷன் பண்ணுறோம், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ரியர் டிசைன் பொறுத்தளவுக்கு நல்லா ஸ்போர்ட்டியாக ஷார்ப்பான ஒரு டைல் லேம்ப்ஸே கொடுத்துருக்காங்க. ஒரு மாதிரி பாடியை தாண்டி லைட்டாக வெளில வந்து ஃபினிஷ் ஆன மாதிரி லுக்கில் கொடுத்துருக்காங்க. அது பார்க்கறதுக்குமே செம்ம அட்ராக்டிவாக இருக்குது. அண்ட் இங்கே நமக்கு கீழே நமக்கு டயர் ஹக்கர்லேயே வந்து பர்டிகுலராக இந்த இடத்துல நமக்கு நம்பர் பிளேட் ஹவுசிங்கும் சரி, அதே மாதிரி இங்கே இண்டிகேட்டர்ஸும் இங்கேயே கொடுத்துருக்காங்க. இது வந்து சிட்டியில் ஓட்டுறப்போ ஒரு கன்சர்ன் கிரியேட் பண்ணுது. என்ன அப்படின்னா, இந்த இடத்துல நமக்கு இண்டிகேட்டர்ஸ் பார்த்துட்டு இருந்த ஒரு பழக்கத்தில் நம்ம எல்லாருமே இருப்போம், எல்லா ரைடர்ஸுமே. பட் இப்போ கீழே வச்சுருக்கறனால டக்குன்னு நம்ம ஒரு ரைட் எடுக்கிறோம், லெஃப்ட் எடுக்கிறோன்றப்போ யாருமே இண்டிகேட்டர்ஸ் போர்டில் தான் நம்மளை கிளைம் பண்ணுவாங்க. பட் நம்ம இண்டிகேட்டர்ஸ் பிளேஸ்மெண்ட்டே ரொம்ப கீழே இருக்கிறனால இது ஒரு கன்சர்ன் நம்ம சொல்லலாம். மற்றபடி இந்த பர்டிகுலர் லுக்கோட சேர்த்து, இந்த டயர் ஹக்கர் லுக்கோட சேர்த்து பார்க்குறப்போ ரியர் ப்ரொஃபைல் பார்க்கறதுக்கு நல்லா அக்ரெசிவாக இருக்குது. ரியரோட டயர் செக்ஷன் பொறுத்தவரை நமக்கு 150/60 R17 தான் கொடுத்துருக்காங்க. சேம் மிச்சலினோட ரோட் ஃபைட் டயர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ரியர் கிரிப்பும் சூப்பராக இருக்குது. அண்ட் பிரேக்ஸை பொறுத்தவரை நமக்கு 240 mm இருக்கிற ஒரு சிங்கிள் பிஸ்டன் கேலிப்பர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. இந்த வண்டியில் டூவல் சேனல் ஏவிஎஸ் அப்படின்றது ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபிட்மெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. ரியரோட சஸ்பென்ஷன் பொறுத்தளவுக்கு ஒரு ப்ரீலோட் அட்ஜஸ்டபிள் இருக்கிற மாதிரி ஒரு ஷாக் அப்சார்பர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. மோனோ ஷாக் தான் கொடுத்துருக்காங்க. அதோட குவாலிட்டியுமே சூப்பராக இருக்குது. நம்ம எவ்வளோ வேணுமோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த பர்டிகுலர் பைக்கே வந்து நான் கோயம்புத்தூரில் நம்ம கோஸ்ட் ட்ராக்கில் ஓட்டியிருப்பேன். இது வந்து அப்படியே ட்ராக் ரெடியான ஒரு ட்ராக் டூல்னே சொல்லலாம். அதே மாதிரி நம்ம சிட்டிலையும் ஓட்டுறோம், ஹைவேஸ்லையும் ஓட்டுறோன்னா கூட அப்படி கூட நம்ம மேனேஜ் பண்ணி ஜாலியாக அட்ஜஸ்ட் பண்ணி ஓட்டுற மாதிரி ஒரு சூப்பரான நேக்கட் ஹைப்பர் ஸ்போர்ட் பைக் மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பார்க்கலாம். இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பொறுத்தவரை நமக்கு RTR 310 ஏற்கனவே இருந்த அதே இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் தான். இங்கே சைடில் நமக்கு ரெட் கலர் லைட் காட்டுறது பார்ப்பீங்க. இதில் நமக்கு இம்மொபிலைசருக்கு உண்டான ஒரு சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. அஃப்கோர்ஸ் இது வந்து நம்ம கீழே ஸ்டார்ட்டில் தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ அதனால் சைடில் இங்கே ஒரு பட்டன் வச்சு நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா வண்டி ஆன் ஆகும். இது ஒரு 5 inch TFT கொடுத்துருக்காங்க. ரேசிங் சின்ஸ் 1982 சொல்லிட்டு பில்ட் டு ஆர்டர் அப்படின்ற நோட்டிஃபிகேஷனோடையும் இந்த பர்டிகுலர் வேரியண்ட்டோட RTTSC பற்றி ஒரு நோட்டிஃபிகேஷன் காமிச்சு இந்த TFT வந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்த பர்டிகுலர் TFTயில் நமக்கு இங்கே சைடில் 10 tail lights கொண்டான அந்த நோட்டிஃபிகேஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. அண்ட் இன்ஜின் செக் லைட்டாக இருக்கட்டும், இந்த மாதிரி எல்லா நோட்டிஃபிகேஷன் சைடில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே மேலேயும் நமக்கு பாப்பப் ஆகும். இது வந்து இப்போ ஸ்போர்ட் மோடில் இருக்குது. அண்ட் இந்த ஸ்போர்ட் மோடில் நமக்கு டாக்கோமீட்டர் மேலே வரும். அண்ட் எல்லா மோட்லேயுமே வந்து மோஸ்ட்லி டாக்கோமீட்டர் மேலே தான் வரும். ட்ராக் மோட் அது பொறுத்த வரைக்கும் நமக்கு ட்ராக் மோடில் நமக்கு RPMக்கு உண்டான நோட்டிஃபிகேஷன் இங்கே வரும், ஸ்பீடு மேலே வரும். ஸோ கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்காக அது வந்து நம்ம RPM பார்க்காம ஸ்பீடு தான் பார்ப்போம் அப்படின்ற அந்த ஒரு காரணத்தினால கூலண்ட்டுக்கு உண்டான டெம்பரேச்சருக்கு உண்டான நோட்டிஃபிகேஷன், ரேஞ்ச் எவ்வளோ தூரம் போகும், டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் சிஸ்டமும் இந்த RTR 2025 கொடுத்துருக்காங்க. நமக்கு RR 310 கொடுத்த அப்டேட்ஸும் இதில் இன்டெகிரேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஃபியூல் கேஜுக்கு உண்டான நோட்டிஃபிகேஷனும் இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த பர்டிகுலர் RTR 310 மேஜராக ஒரு சில விஷயங்கள் ஆட் பண்ணியிருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்க்க போனால் நமக்கு வெஹிக்கிள் கண்ட்ரோல் அப்படின்ற அந்த சிஸ்டமில் போகிறப்போ நமக்கு ரைட் கண்ட்ரோல்குள்ளே போகிறோம் அப்படின்னா இந்த ட்ராக்ஷன் கண்ட்ரோல், குவிக் ஷிஃப்டர் அப்படின்றது ஏற்கனவே இருந்த ஒரு விஷயம். இது இல்லாமல் புதுசாக நமக்கு ட்ராக் டார்க் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்க. அது என்ன பண்ணும் அப்படின்னா, நமக்கு வண்டியை நம்ம ஃபுல் RPMயில் கொடுத்துட்டு ஒரு ரேஸ் ட்ராக்கில் நம்ம லான்ச் பண்ணி பார்க்குறோம் அப்படின்னா வண்டியோட ஃப்ரண்ட் வீல் நம்ம திடீர்னு கிளச்சை ரிலீஸ் பண்ணுறப்போ ஃப்ரண்ட் வீல் தூக்கி நமக்கு வீலி கொடுக்காமல் இருக்கிறதுக்காக தான் இந்த ட்ராக் டார்க் கண்ட்ரோல்னு கொடுத்துருக்காங்க. இது மேஜரான ஸ்போர்ட்ஸ் கார்ஸ்லேயே இருக்கட்டும், இல்லை நிறைய ஸ்போர்ட்ஸ் பைக்ஸில் ஒரு மேஜராக ஹையர் சிசி பைக்ஸில் போகிறோம், 1000 cc அந்த மாதிரி போகிறோம்னா நமக்கு லான்ச் கண்ட்ரோல்னு இதை சொல்லுவாங்க. அதே சிஸ்டம் தான் இதுலேயும் நமக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் RTDSC அப்படின்ற மெனுக்குள்ளே போனோம் அப்படின்னா நமக்கு கார்னரிங் ABS, கார்னரிங் ட்ராக்ஷன் கண்ட்ரோல், கார்னரிங் க்ரூஸ் கண்ட்ரோல், இந்த மாதிரி சேஃப்டி ஃபீச்சர்ஸை அள்ளி தெளிச்சிருக்கிறது நமக்கு பார்த்தாலே தெரியுது. அண்ட் அதுதான் இந்த RTDSC கிட்லேயும் நமக்கு மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. அண்ட் குவிக் ஷிஃப்டராக இருக்கட்டும், டைனாமிக் லேம்ப் கண்ட்ரோல், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம ஹெட்லைட் வந்து டைமிங்க்கு ஏற்ற மாதிரியும் ரோடோட விசிபிலிட்டிக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் ஆகிக்கும். அண்ட் TPMS அட்ஜஸ்டபிள் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் சடன் பிரேக் அடிக்கிறோன்னா நமக்கு ரியர் வீல் வந்து லிஃப்ட் ஆஃப் ஆகாமல் இருக்கிறதுக்காக அந்த ஒரு கண்ட்ரோல் கொடுக்கறதுக்காகவும்
நமக்கு அதுலேயும் சேஃப்டி ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு ஃபுல் கிளச்சு விட்டு நம்ம லான்ச் பண்ணுறோம் அப்படின்னா கூட வெஹிக்கிள் திடீர்னு வீலி பாப்பாகாமல் இருக்கிறதுக்காக வீலி கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. அண்ட் நமக்கு காரில் பார்க்குற மாதிரி ஹில் டிசன்ட் கண்ட்ரோல்னு சொல்லக்கூடிய ஸ்லோப் டிபெண்டன்ட் கண்ட்ரோலும் இதிலே இன்டெகிரேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த பைக்கில் நமக்கு க்ரூஸ் கண்ட்ரோலும் வருது. ஸோ அதுவுமே வந்து நம்ம ஹைவேஸில் டூரிங் போகிறோம் அப்படின்னா கூட செம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இதிலே நம்ம கஸ்டம் விட்ஜெட்ஸாக இருக்கட்டும், டிஸ்பிளே கண்ட்ரோலாக இருக்கட்டும், பிரைட்னஸோ கிளாக்கோ டேட்டோ எதுனாலும் நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம பைக்கில் இதுலேயே வந்து நம்ம டாக்குமெண்ட்ஸையும் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். மை வெஹிக்கிள் அப்படின்றதில் டாக்குமெண்ட்ஸில் போட்டு நம்ம அப்லோட் பண்ணியும் வச்சுக்கலாம். அண்ட் கனெக்டிவிட்டியை பொறுத்தளவுக்கு டிவிஎக்ஸ் ஸ்மார்ட் கனெக்ட்லேயோ இல்லை கோப்ரோ கனெக்ஷனோ நம்ம பண்ணிக்கலாம். அதுவுமே சூப்பராக இருக்குது. இன்கேஸ் நம்ம கோப்ரோ கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த கிளஸ்டரில் நமக்கு இந்த ஸ்விட்ச் கேஸ்லேயே நம்ம வந்து ரெக்கார்ட் ஆன் பண்ணிக்கிறது ஆஃப் பண்ணிக்கிறது நம்ம பட்டன்ஸை டிசிக்னேட் பண்ணலாம். ஸோ வ்ளாக் பண்ணுறவங்களுக்கோ இல்லை வந்து ட்ராக் டேஸில் கோப்ரோ வச்சு செக் பண்ணுறவங்களுக்கு இது வந்து ஒரு சூப்பரான ஒரு ஃபீச்சர்னே சொல்லலாம். மற்றபடி இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் ஒரு ஃபுல்லி லோடடான கிளஸ்டர். இந்த கிளஸ்டர் பற்றி என்ன நினைக்கிறீங்க நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் இப்போது அப்பாச்சி RTR 310 2025 அப்டேட் தான் ஓட்ட போகிறோம். அண்ட் இதில் மேஜரான அப்டேட்ஸும் ஃபீச்சர்ஸ் அப்டேட்ஸும் கொடுத்துருக்காங்க. ட்ராக் கண்ட்ரோலாக இருக்கட்டும், அப்புறம் அந்த RTDSயோட அப்டேட்ஸாக இருக்கட்டும், எல்லாமே இதில் பவர் பேக்டாக கொடுத்துருக்காங்க. முக்கியமாக இந்த RR 310 இன்ஜினில் பேஸ் பண்ண இந்த RTR 310ல் சீட் வைப்ரேஷன் அப்படின்றது ஒரு 6000 RPM 7000 RPM சஸ்டெயின் ஆகும்னு சொன்னாங்க. அது எந்தளவு கண்ட்ரோல் ஆகிருக்கு அப்படின்றது பார்க்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த வண்டியில் க்ரூஸ் கண்ட்ரோலையும் நம்ம செக் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா? அண்ட் இந்த பர்டிகுலர் பைக்கில் நமக்கு 6 ஸ்பீட் கியர் பாக்ஸஸ் அசிஸ்டன்ஸ் ஸ்லிப்பர் கிளச்சோட வருது. அண்ட் கிளச் வந்து ஸ்லிப்பர் கிளச் கொடுத்துருக்கேன்னா கொஞ்சம் லைட்டாக இருக்குது. பட் கிளச்சோட ஆக்ஷன் கொஞ்சம் ஹெவி சைடில் தான் இருக்குது. ஸோ பரவாயில்ல. அண்ட் குவிக் ஷிஃப்டர் செம்ம பட்டர் ஸ்மூத்தாக இருக்குது. நான் உங்களுக்கு அதையுமே டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்டுறேன். ஸோ ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு நல்ல சூப்பரான எக்ஸாஸ்ட் நோட் தான். நத்திங் பெருசாக நம்ம அக்ரெசிவாக இல்லை, ஒரு மாதிரி ரிவர்ஸ் இன்க்ளைனுக்கு உண்டான அந்த கேரக்டரில் இருக்கிற ஒரு எக்ஸாஸ்ட் நோட் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம குவிக் ஷிஃப்டரோட டெமான்ஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணுவோம். நான் வந்து த்ராட்டிலேருந்து கையை எடுக்கல, கிளட்ச்லேயும் கை வைக்கல, நீங்கள் பார்க்குறீங்க. ஆனால் குவிக் ஷிஃப்டர்லேயே சூப்பர் பட்டர் ஸ்மூத்தாக ஷிஃப்ட் ஆகுது. இது பை டைரக்ஷனல் குவிக் ஷிஃப்டர். ஸோ நம்ம அப் ஷிஃப்ட்டும் பண்ணலாம், டவுன் ஷிஃப்ட்டும் பண்ணலாம். வண்டி வந்து செம்ம பஞ்சியாக இருக்குது. அதாவது லிட்ரலாக இதை டியூன் பண்ணியிருக்க விதமே எப்படின்னா, ஒரு நேக்கட் ஸ்போர்ட் பைக் வந்து ஓங்கி ஒரு குத்துறதுக்குனே காத்துட்ருக்குற மாதிரி அந்த லெவலான ஒரு பஞ்ச் இருக்குது ஆக்சுவலாக. அண்ட் இதோட வந்து பாட் வெயிட் ரேஷியோவும் சூப்பர் பேலன்ஸ்டாக இருக்குன்னே சொல்லலாம். அண்ட் அப்படியே அப்படி கட் அடித்து டக்குன்னு இப்படி போகிறோம் அப்படின்னா கூட நமக்கு வந்து அப்படியே வண்டி செம்ம சப்போர்ட்டிவ் பண்ணுது. சூப்பர் சப்போர்ட்டிவாக இருக்குது. அண்ட் பிரேக்கிங் தான் வந்து இதில் நல்லா கொடுத்துருக்காங்க. பிரேக்ஸ் கொண்ட சவுண்ட் கேட்குது. நான் ஃப்ரண்ட்டு மட்டும் தான் பிடிக்கிறேன், பேக் தனியாக பிடிச்சா பேக்குமே நமக்கு நல்லா பிடிக்குது. ஸோ பேக்கை பொறுத்த வரைக்குமே சூப்பர் பேக் பிரேக்ஸும் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டை பொறுத்த வரைக்குமே நமக்கு பேக்ஸ் நல்ல ஃப்ரண்ட்டை விட்டுமே நல்ல பிரேக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு செகண்டு அப்படியே 4th கியர் 5th கியர்லாம் சூப்பராக ஏறுது. ஸ்பீடும் சூப்பராக இருக்குது. அந்த குவிக் ஷிஃப்டர் வந்து செம்ம ஸ்மூத்தாக இருக்காது. நான் சிட்டியில் இந்த பைக் ஓட்டிகிட்டு வரப்போ சரி, இந்த பைக் என்கிட்ட ஒரு 2-3 டேஸாக இருக்குது. சிட்டியில் நான் மோஸ்ட்டாக குவிக் ஷிஃப்டர் மட்டும்தான் யூஸ் பண்ணேன். நான் கிளச்சே பெருசாக பயன்படுத்தல. அன்லஸ் ஒரு ஸ்டாப் அண்ட் கோ டிராஃபிக் இருக்குது அப்படின்னா மட்டும் தான் நான் கிளச்சை யூஸ் பண்ணுறேன். மற்றபடி வந்து நான் குவிக் ஷிஃப்டர்லேயே ஷிஃப்ட் பண்ணிட்டு போகிறேன். அந்த லெவல் ஆஃப் ஸ்மூத்னஸ் கொடுத்துருக்காங்க. சரி, இப்போ நம்ம என்ன பண்ணலாம், நம்ம க்ரூஸ் கண்ட்ரோல்ஸ் ஆக்டிவேட் பண்ணலாம். க்ரூஸ் செட் பண்ணிட்டு அப்படியே ஃபர்ஸ்ட் இந்த ஆன் பட்டன் அமுக்கிட்டு நம்ம அப்படியே அப்பில் அமுக்கிறோம் அப்படின்னா நமக்கு ஸ்பீட் செட் ஆயிரும். ஸோ அப்படியே நான் இப்படி வரேன். கொஞ்சம் அப்படியே ஸ்ட்ரைட் லைன் ஸ்டெபிலிட்டியும் கொஞ்சம் லைட்டாக ரைட் வாங்குது வண்டி. அப்படியே இப்படி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி இப்படி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி அந்த மாதிரி தான் போகிற மாதிரி இருக்குது. பட் நன்தலெஸ் பைக் வந்து சூப்பர் ஸ்டேபிளாக இருக்குது. நான் வந்து ரைட் ஹேண்டில் வரல கையே வைக்கல, வண்டி க்ரூஸ் கண்ட்ரோல் வந்து சூப்பர் கேலிப்ரேட்டடாக ஒர்க் ஆகுது. அண்ட் இந்த RTDSயில் கொடுத்துருக்க ஃபங்க்ஷன்ஸ் வந்து RTLSCலையும் கிடைக்கும். இதில் வந்து 2 BTO கிட்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த 2 BTO கிட்ஸில் RTLSC RTDSC அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து ரேஸ் டியூன்டு டைனாமிக் ஸ்டெபிலிட்டி கண்ட்ரோல். அந்த RTLSC அப்படின்றது ரேஸ் டியூன்டு லீனியர் ஸ்டெபிலிட்டி கண்ட்ரோல். அதில் வந்து ஒரு சில ஃபீச்சர்ஸ் கட் ஆகும் நமக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த கார்னரிங் ட்ராக்ஷன் கண்ட்ரோல், கார்னரிங் ABS, அப்புறம் அதெல்லாம் வந்து கார்னரிங் க்ரூஸ் கண்ட்ரோல், அதெல்லாம் ஓரளவுக்கு நமக்கு வந்து கட் ஆகும். பட் நம்ம சேனலில் போட்டிருக்க RR 310 நம்ம கார்னர் எடுக்கிறப்போவே ஒரு க்ரூஸ் கண்ட்ரோல் போட்டிருப்போம்.
ஸோ அதுவுமே வந்து க்ரூஸ் கண்ட்ரோல் ஒர்க் ஆகுது, பட் அதுவுமே அதில் இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்க ஏன் வந்து அதை மென்ஷன் பண்ணல அப்படின்றது தெரியல. பட் நண்டலெஸ் இதில் கொடுத்துருக்க அந்த ட்ராக் கண்ட்ரோலாக இருக்கட்டும், ட்ராக் டார்க் கண்ட்ரோலாக இருக்கட்டும், அதெல்லாம் வந்து அந்த ஆர்டி எல்எஸ்சியில் வராது. அது மட்டும் இல்லாமல் இதில் செப்பாங் ப்ளூ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கலர் ஆப்ஷன் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அது வந்து ரேசிங் கலர் ஆப்ஷன் சொல்லிடுறாங்க. ரேசிங் கலர் ஆப்ஷன் அப்படின்னா நம்ம வந்து ஆர்ஆர் நம்ம சேனலில் போட்ட மாதிரியே 11,000 rupees நம்ம பே பண்ணி தான் அந்த ஒரு கலர் எடுக்கிற மாதிரி இருந்துச்சு. இப்போ அதே மாதிரி தான் நமக்கு திரும்ப இதுலேயும் சம் பே பண்ணுற மாதிரி இருக்கும். கலரோட ப்ரைஸ் என்னன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் அப்டேட் பண்ணுறேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். அந்த செப்பாங் ப்ளூ கலருமே பார்க்க சூப்பராக இருக்குது. அண்ட் நான் இந்த பர்டிகுலர் ஆர்டிஆர் 310 வந்து கோயம்புத்தூரோட கோஸ்ட் ட்ராக்கில் ஓட்டினேன் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ரைடுக்காக. அந்த பைக் வந்து இந்த பர்டிகுலர் பைக் இருக்க ட்ராக்கில் செம்ம அசுரத்தனமான ஒரு பவர்ஃபுல் கொடுக்குது. அண்ட் ஹேண்ட்லிங்காக இருக்கட்டும் எல்லாமே வந்து சூப்பர் ஸ்டேபிளாக இருக்குன்னே சொல்லலாம். அண்ட் இதில் வந்து அவங்க மேஜராக சேஞ்ச் பண்ணது ஒன்றுமே சேஞ்ச் பண்ணிங்களே. என்ன சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, நமக்கு வந்து சஸ்பென்ஷன் வந்து ரீபவுண்ட் வந்து கம்மி பண்ணியிருப்பாங்க. ஏன்னா ட்ராக்கில் ஸ்டிஃபாக இருந்தால் தான் நமக்கு ஸ்டெபிலிட்டி நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு அப்படியே இப்படி பாருங்களேன், இந்த கார்னர்லாம் அப்படியே படுத்து எந்திரிக்கலாம் ஒரு நல்ல ஸ்பீடு வந்துடலாம். அந்த மாதிரி லெஃப்ட் ஹேண்டர்ஸ் ரைட் ஹேண்டர்ஸ் இருக்கிற ஒரு நல்ல ட்ராக் தான் கோஸ்ட் ட்ராக்கை பொறுத்த வரைக்கும். ஸோ அந்த கோஸ்ட் ட்ராக்கில் ஓட்டினப்போ நான் வந்து இதுலேயே க்ளோஸ் டு ஒரு 140-150 அடித்தேன் ஒரு ஸ்ட்ரைட் இது கிடச்சப்போ. அவ்வளோ ஸ்டேபிளாக இருக்குது. வின் பிளாஸ்ட் இருந்தது தான், பட் வந்து வின் பிளாஸ்ட் வந்து ஓரளவுக்கு கண்ட்ரோல்டாகவே இருக்குன்னு சொல்லலாம். வின் பிளாஸ்ட் அவ்வளோ அடிச்சுமே இந்த வண்டி செம்ம ஸ்டேபிளாக இருக்குது. அண்ட் கார்னரிங்கில் இந்த பைக் வந்து ஒரு நேக்கட் பைக்குக்கு செம்ம சூப்பர் சப்போர்ட்டிவ் கொடுக்குதுன்னு சொல்லலாம். ஸோ நான் வந்து இந்த வேர்டிக்டில் இந்த வண்டி யாருக்கு செட் ஆகும் யாருக்கு செட் ஆகாது அப்படின்னு பார்க்குறப்போ, இந்த வண்டி வந்து நமக்கு ஒரு நேக்கட் பைக்கில் எனக்கு ஒரு பர்ஃபார்மர் தான் வேணும், ஒரு ட்ராக் ஸ்டார் தான் வேணும், எனக்கு ஒரு ஆல் இன் ஆல் எல்லாமே இருக்கிற மாதிரி வரணும், நான் டூரிங்கும் பண்ணுவேன் அப்படின்றவங்களுக்கு இந்த பைக் செம்மையாக செட் ஆகும். நான் டூரிங்கும் போவேன், ட்ராக்கும் அடிப்பேன். இல்லை நான் பர்பஸ் ஃபுல் ட்ராக் வாங்க போகிறேன், ஆனால் நான் வந்து ஒரு மேக்ஸிமம் வீக்கெண்ட் ட்ராக் டேஸ் மட்டும் தான் நான் பண்ண போகிறேன் அப்படின்றவங்களுக்கு இந்த வண்டி சூப்பராக செட் ஆகும். ஃபர்ஸ்ட் டைம் பையர்ஸ், முக்கியமாக அந்த காலேஜ் இலசுகள் இதுலேருந்து கொஞ்சம் தள்ளியே இருங்க. ஏன்னா வந்து இந்த பவர் வந்து ஒரு செகண்ட் கியரில் டக்குன்னு டார்க் வந்து செம்மையாக பூஸ்ட் ஆகி ஒரு மாதிரி பில்ட் ஆகி வருது. அது லிட்டரலாக நம்ம வந்து பின்னாடி தள்ளுற அளவுக்கு ஒரு பேக்கில் இருக்கிற டார்க் தான் கொடுத்துருக்காங்க. அப்படி அதனால் வந்து இந்த பர்டிகுலர் பைக்கை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது கொஞ்சம் வந்து ப்ராக்டிஸ் வேணும். நான் திரும்ப இந்த கார்னரில் இறக்குறேன் பாருங்கள், அப்படியே இந்த கார்னர் வருவோம். சூப்பராக போகுதுங்க மக்களே. அதுவும் இந்த மிச்சலின் ரோட் 5ஓட grip சூப்பராக இருக்குது. இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் பையர்ஸ் இதை கண்டிப்பாக வந்து அவாய்ட் பண்ணுறது பெட்டர் ஆப்ஷன். ஏன்னா பவர் வந்து கண்ட்ரோல் பண்ணுற அளவுக்கு நமக்கு கொஞ்சம் மெச்சூரிட்டி வேணும். அண்ட் பைக்ஸ் வந்து நல்லா பழகினவங்க தான் இந்த பைக் ஓட்ட முடியும் பவர் வைஸ் பார்க்குறப்போ. அந்த வகையில் இந்த ஆர்டிஆர் 310 பார்த்தினா உங்கள் ஒப்பீனியன்ஸை கண்டிப்பாக நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஒன் லாஸ்ட் கார்னர் பார்த்துக்கோங்க, இந்த கார்னரில் ஜாலியாக போகுது. அது பாட்டுன்னு ஜாலியாக ஒரு பைக் இருந்தால் அப்படி இருக்கும். அந்த மாதிரி ஒரு சூப்பரான நேக்கட் பைக் தான் கொடுத்துருக்காங்க. இந்த மண்ணில் கூட அந்த ட்ராக்ஷன் கண்ட்ரோல் சூப்பராக ஒர்க் ஆகுது. மண்ணில் நம்ம லைட்டாக கார்னர் எடுத்தால் கூட அப்படியே ஸ்பீட் பிரேக்கர் பார்க்குறப்போ சஸ்பென்ஷனுமே சூப்பராக இருக்குது. ஸோ இதுதான் அந்த ஆர்டிஆர் 310 பார்த்தினா ஒரு ரைட் ரிவ்யூ. கண்டிப்பாக என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த பர்டிகுலர் ஆர்டிஆர் 310 அந்த சீட்டில் இருக்கிற வைப்ரேஷன் வந்து 6,000 to 7,000 ஆர்பிஎம்க்கு நடுவில் இருக்கிற அந்த ஆர்பிஎம் ரேஞ்சஸில் நல்லா தெரியுது. அண்ட் 7,000 மேலே போக ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா அந்த வைப்ரேஷன் கம்ப்ளீட்டாக டிஸப்பியர் ஆகுது. ஏற்கனவே அந்த ஆர்டிஆர் 310 ஆர்ஆர் 310 வந்து அந்த வைப்ரேஷன் சஸ்டெயின் ஆகிட்டே இருக்கும் ஒரு ஸ்பீடுக்கு அப்புறம் போனதுக்கப்புறம் கூட. பட் ஸ்டில் இந்த பர்டிகுலர் ஆர்டிஆர் 310 அதை நல்லாவே ரிஃபைன் பண்ணியிருக்காங்க. அப்படி பார்க்குறப்போ இந்த ஆர்டிஆர் 310 சூப்பராக செம்மையாக வந்து இப்போ எக்ஸல் ஆகிருக்கு. அண்ட் டியூக் 390 வந்து கொஞ்சம் ஓவர் ரேட்டடாக நினைக்கிற மக்களுக்கு, அந்த மாதிரி பையர்ஸ் இருக்கிறவங்களுக்கு இந்த ஆர்டிஆர் 310 ஒரு வேல்யூ ஃபார் மணி பேக்கேஜாக இருக்கும். ஸோ இதுதான் என்னோட வேர்டிக்ட். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஹோப் இந்த வீடியோ இந்த ஆர்டிஆர் 310 பார்த்தீங்கன்னா ஒரு காம்ப்ரிஹென்சிவான ஒரு சூப்பரான ரிவ்யூவாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். மீண்டும் உங்களை அடுத்த பைக் ரிவ்யூ சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பத்மநாபன். பை.